ராஜீவ் காந்தியை நம்ப வெற்றி ஏமாற்றியதா திமுக தலைமை என சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியாகி திமுகவின் தற்போதைய மாணவரின் தலைவராக உள்ள ராஜீவ்காந்தி அவர்களுக்கு எப்படியாவது ராமநாதபுரத்தில் சீட் கிடைக்கும் என மிக கடுமையாக வேலை பார்த்து வந்தார். ஆனால் தற்போது ராமநாதபுரம் தொகுதி ஐயுஎம்எல்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஏற்கனவே அங்கு எம்பியாக உள்ள நவாஸ்கனி அவர்களை மீண்டும் போட்டியிடுவார் என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. எனவே ராஜீவ்காந்தி அவர்களை நம்ப வைத்து திமுக தலைமை ஏமாற்றியதாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களான சாட்டை துரைமுருகன், இடும்பவானம் கார்த்திக், தென்னகம் விஷ்ணு போன்றவர்கள் தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் ராஜீவ்காந்தி அவர்களை ட்ரோல் செய்து வருகின்றனர். ஆனால் ராஜீவ்காந்தி அவர்களோ ஐயுஎம்எல்க்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த தொகுதியில் கடுமையான வேலை செய்வதன் மூலம் திமுக கூட்டணிக்கு வெற்றி பெறுவேன் என ட்விட்டர் தளத்தில் பதிவேற்றிருக்கிறார். இருந்தபோதிலும் ராஜீவ்காந்தி அவர்கள் கடுமையான அதிருப்தியில் இருப்பதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த தொகுதியின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய தற்போது ராஜகண்ணப்பன் அவர்கள், அவருக்கும் அந்த தொகுதியின் எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் பட்சத்தில் மீண்டும் அவரை வேட்பாளர் நிறுத்தியிருப்பது ராஜகண்ணப்பன் ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய கலகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் ராஜகண்ணப்பன் ஆதரவாளர்கள் நவாஸ்கனிக்கு ஆதரவாக தேர்தல் வேலைகளை செய்வார்களா, மீண்டும் நவாஸ்கனி அங்கு வெற்றி பெறுவாரா என்பது குறிப்பிடத்தகுந்த செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலியில் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.